ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். நான் கொஞ்சம் பிங்கியாக பண்ணலான்னு சொல்லி ஒரு ரெசிபி எடுத்திருக்கேன். இது வந்து கடல் பாசி ரெசிபி, அகர் அகர் புடிங்னு சொல்கிறது. நார்மலாக க்ரோசரி ஷாப்பில் வந்து நீங்கள் அகர் அகர் புடிங் இல்லைன்னா சைனா கிராஸ் இப்படி கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுக்கு நான் வந்து 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். முக்கியமாக இதுக்கு வந்து நட்ஸ் வேணும். நான் கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு க்ரோசரி ஷாப்பில் தான் இதை எடுத்திருக்கேன். சின்னமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் எனக்கு இது கிடச்சிச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும், இது கிராஸ் மாதிரி. இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ஹாட் வாட்டரில் போட்டோன்னா ஒரு ஜெல்லி டைப்பில் வரும். பட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து கரைஞ்சி போகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சைனா கிராஸ் ஒரு பேக்கெட்டை வந்துட்டு 3 வந்து பிரிச்சுருக்கேன். 3 டைம் செய்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அளவாக வந்து 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் மில்க்குக்கு நான் கூடவே 1 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் இல்லை பியூராக வந்து மில்க்லேயே பண்ணுறதுன்னா நீங்கள் 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் 6 ஸ்பூன் வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன் வந்து சுகரே போதும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கடாயில் இந்த பாலை ஊற்றிட்டு அதுக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அகரகரை சேர்த்துடலாம். பால் வந்து ஒரு கொதி வந்து நல்லா பொங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கரைகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 6 மினிட்ஸுக்கு மேலே எடுக்கும். இப்போ வந்து நம்ம சுகரும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இது கரைகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிஸ்தா ஃப்ளேவரில் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன நட்ஸ் சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும் அந்த அகரகர் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு மாறி அப்புறம் அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ அந்தளவு இதை வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ கூட ஓகே. நீங்கள் வந்துட்டு அது வந்து குங்குமப்பூ நமக்கு ஃப்ளேவரோட வந்து கலரும் கொடுக்கும். ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் கலர் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதே அளவு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் கூட இல்லை, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவில் வந்துட்டு கலர் சேர்த்துருக்கேன், பிங்க் கலர். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டிலெல்லாம் சைடில் ஒட்டிருச்சு. அந்த கார்ன்ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு இதுவுமே வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுப்பை. நீங்கள் இதில் உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் ப்ளைனாக இது ஜெல்லி டைப்பில் இருக்கும், கலர் ஆட் பண்ணலைன்னா கலர் வந்து அடிஷ்னல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக. ஆர்டிஃபிஷியல் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். நீங்கள் கலரை வேணும்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நேச்சுரலாக ஏதாவது கலர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் குங்குமப்பூ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த டைமில் நான் வந்து இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், ஒரு 1 hour கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இது டக்குன்னு கட்டி ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.